இல்லை சமையலை பொறுத்த வரைக்கும் சரி என் ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு நான் கேட்டனாலும் வீட்டுக்குள்ளே அவங்க இருப்பாங்க. இவங்களான நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. என்ன சாப்பாடு என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க பதில். எல்லாத்துக்குமே அவங்க தான். இப்போ இவங்க கிட்ட இருந்து பதில் நான் எதிர்பார்க்கவே முடியாது. சில நேரத்தில் நான் இவங்களை கேட்டுவேன், நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அவங்க இதுக்கு வாயை திறக்கிறாங்க அப்படின்னு இவங்க அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஓகே, எத்தனை வருஷமா உங்க மாமியார் உங்க கூட இருக்காங்க? ஏன் கூட இல்லை சார், பக்கத்தில் இருக்கிறாங்க சார். நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், சொந்த வீடு கிடையாது. நான் எங்கெங்கெல்லாம் காலி பண்ணிட்டு வேற வீடு மாறுறனோ அங்கெல்லாம் பக்கத்தில் வந்துடுவாங்க. வீட்டில் என்னெல்லாம் வேலை செய்றாங்க ஒய்ஃபு? யார் சார்? ஒய்ஃபு வேலையை செய்யறது இல்லை சார். 365 நாளில் கிட்டத்தட்ட 250 நாள் நான் தான் சமைக்கிறேன். சரிங்களா? மிச்ச நாள் தான் அவங்க சமைக்கிறாங்க. அதுலேயும் அவங்க வந்து பாதி எடுத்துப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்து நம்ம உட்காரும் போது சாம்பார் அப்படி கரண்டி விட்டு எடுத்தோம்னா தெரிஞ்சிடும். ரசம் மேலே வரும், சாம்பார் கீழே வரும். அப்பயே புரிஞ்சிக்கலாம் நம்ம ரைட் இது உங்கள் அம்மா வச்சது. நான் கரெக்டாக கேட்டுருவேன், உங்கள் அம்மா வச்சாங்களான்னுவேன். இல்லைன்றவா முதல்ல. நான் கம்முன்னு சாப்பிட்ருவேன், எனக்கு தெரியும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு எழுந்த பிறகு என் பையனோட கேட்பேன், டே இவங்க ஐ தானே பண்ணாங்க அப்படின்னா, ஆமாம் டாடின்னு அவன் என்ன செய்ய அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பொங்கல் சாம்பார் செய்யுமா அப்படின்னுவோம். எங்கள் அம்மாவுக்கு பொங்கல் நல்லா செய்ய தெரியும், நான் செய்ய வைக்கிறேன்னுவான். நீ செய், அது பொங்கல் வந்து உப்புமா மாதிரி வந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டு போகிறேன். சரிங்களா? பொன்னாடி கையில் சாப்பிட்டு தானே எல்லாரும் ஆசைப்படுவாங்க, நானும் அதான் சாப்பிட்றேன். ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். எப்படியோ அது நின்றுடும் முதல்ல. ஆனால் நீ பொங்கல் இருக்காது, கண்டிப்பாக பொங்கல் மட்டும் இருக்காது.